நேற்று நம்ம புது வீடியோ பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் ஒரு அக்கா கரெக்டாக நான் கொடுத்த குழுவை கேட்ச் பண்ணி டைட்டிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அக்கா பேர் உமா மகேஸ்வரி. இதில் இன்னொரு அக்கா எந்த குழுவுமே கொடுக்காம நம்ம கண்டென்ட் என்னங்கிறதே கெஸ் பண்ணிட்டாங்க. நஸ்கத் கனிங்கிற ஒரு அக்கா. தூக்கிடுவாங்கடா அந்த ரெண்டு தங்கத்தையும். ஏய், தூக்கிட்டு வந்து பாராட்டுவோம். நீ இருடி. ஏக்கா உங்கள் ரெண்டு பேருக்கும் வெரி குட்க்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. நீங்கள் சொன்னது கரெக்டு தான்க்கா. ஆமாங்க, நம்ம புது சீரீஸோட கண்டென்ட்டு அதுதான். நம்ம கேஎஸ் அண்ட் எம்கேவோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். அப்போது அந்த வயசில் மலரக்கா, வெண்ணிலாக்கா, மற்ற எல்லாரையும் இவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல, பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல. அதனால ஸ்டோரியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ஸ்டோரியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னதான் கேஎஸ் அண்ட் எம்கேவோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்னாலும் அந்த என்றென்றும் காதலையும் இந்த கதையையும் நீங்கள் முடிச்சு போடக்கூடாது. அதுதான், இதுதான். ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்க சின்ன வயசில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. கருப்பண்ணனும் நம்ம டியூட்டும் சும்மாவே சேட்டக்காரங்க. அப்போ அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஃபார் அன் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரி ஒன்லி. இது நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம். நான் எப்பவும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். பிடிக்கிறவங்க, விருப்பப்பட்டு பார்க்குறவங்க பாருங்கள், ரைட்டா? இந்த ஸ்டோரியோட ஒன் லைன் என்னதுன்னா, இது ஒரு கலகலப்பான கூட்டு குடும்பம். இவங்க ஒன்றா சேர்ந்துருந்தாலும் ஜாலியாக தான் இருக்கும், அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும் ஜாலியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அப்ப நம்ம கருப்பண்ணனும் நம்ம டியூட்டும் சின்ன பிள்ளையாவே தான் இருப்பாங்களா? வளர மாட்டாங்களா? வளருவாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் இருக்கு. உங்க கூடயே சேர்ந்து அவங்களும் வளருவாங்க. லவ் இருக்கா? இருக்கு. ரொமான்ஸ் இருக்கா? என்ன வழக்கமா நான் தான் தலையை குனிவேன், இப்ப நீ குனிகிற. இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? இந்த சிரிப்புக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமில்லங்க. சரி, வீடியோ பாருங்க. டாடா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அங்கே இடி முழங்குதே, அற்பசாமி தங்க கலசம் மின்னுதே. அங்கே இடி முழங்குதே, அற்பசாமி தங்க கலசம் மின்னுதே. ஐயா கருப்பசாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஊருக்குள்ளே நல்லா மழை தண்ணி பெய்யணும். எல்லாருக்கும் வேலை நல்லபடியாக நடக்கணும். என் வீட்டுக்காரரு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அவருக்கு வேலை நல்லா நடக்கணும், தொழில் நல்லா நடக்கணும். என் பிள்ளைய 3 பேரும் நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை காப்பாற்றணும். ஐயா பாவோடி கருப்பசாமியே சரணம். எல்லாரும் எப்பவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுமியா. நீங்கள் தான் எல்லாருக்கும் துணையாக இருந்து காப்பாற்றணும். ஓம் ஸ்ரீ அருள்மிகு பாவோடி கருப்பசாமியே போற்றி. சாமி கும்பிட்டுட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்களா? நம்ம மரகதம்மா. பிள்ளைகளை எழுப்புறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்ப்போமா? டேய் கண்ணுங்களா, எந்திரிங்கடா தங்கம், விடிஞ்சிருச்சு. பரீட்சை லீவு விட்டாலும் விட்டாங்க. அவங்க அப்பாவும் ஊரில் இல்லாததுக்கு அதுக்கும் விடிய விடிய விளையாண்டுட்டு முத்தத்திலேயே தூங்கியாச்சு. டேய் கண்ணுங்களா, எந்திரிங்கடா. எம்மா, அன்னைக்கு பால் கறக்கிற வேலை என்னோடது கிடையாது. பாப்பா எந்திரிடா தாயி. யோ முத்துக்கண்ணு, எந்திரியா பிள்ளை. அம்மா, அன்னைக்கு பால் கறக்கிற வேலை அண்ணனோடதுமா. ஐயா அண்ணே அப்பறையே எந்திரிச்சு பால் கறக்க போயிட்டான். ஐயா நீ எந்திரியா பிள்ளை, கடையை திறக்கணும்ல. அம்மா 4 மணிக்கு எந்திரிச்சு கடையை திறந்து, மார்கழி மாசம் அதுவுமா யாருமா கடைக்கு வாங்க வர போறாங்க? ஒரு 6 மணிக்கு திறந்தா போதாதா? ஐயா மார்கழி மாதம் அதுவுமா காலையில் எம்பிட்டு பேர் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்கெல்லாம் ஏதாவது பொருள் வாங்கணும்னா கடையை தேடுவாங்கய்யா.
அம்மா. எந்திரியா கண்ணு. இந்த மார்கழி மாசம்னு ஒன்று எதுக்குத்தேன் வருதோ. விடிய விடிய நாய் குலைக்கிற சத்தம் தூங்க விட மாட்டேங்குது. விடிஞ்சு 3:30 மணிக்கெல்லாம் மாரியாத்தா கோயிலில் ரேடியோவை போட்டுடுறான். அது பத்தாதுன்னு எங்கள் அம்மா வேற வீட்டில் பாட்டை போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. கடவுளே கடவுளே. அப்பா ஊரில் இருந்தால் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. இப்போ ஊரில் இல்லைன்னொடனே பாருங்க. அம்மா, காலங்காத்தால எதுக்குமா அவர் பேரை இழுக்கிறீங்க? சரி சரி இழுக்கல, வரசா எந்திரிங்க. அம்மா, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, ஊரில் இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவாக மாறிடும். வரசா எந்திரிச்சு வேலையை பாருங்கடா. நான் போய் கருப்பனுக்கு மாட்டு கொட்டகையில் ஒத்தாசையாக இருக்கேன். வரசா எந்திரிங்க. ஐயா கருப்பா. மார்கழி மாத குளிருக்கு எதம்மா நல்ல பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. யாரு? பாப்பாக்காவும் முத்துக்காளை அண்ணனும். இந்த சீரீஸில் இவங்க 2 பேரும் எனக்கு பாப்பாக்காவும் முத்துக்காளை அண்ணனும் கிடையாது. பாப்பாதே முத்துக்காளை தம்பி. ஏன்னா பாப்பா இப்போதான் காலேஜ் சேர்ந்துருக்கு. முத்துக்காளை தம்பி 11th படிக்கிறாங்க. நம்ம கருப்பு தம்பியும் தான். கருப்பு தம்பியை போய் பாப்போமா? அடிகோ மாதா, நீ இந்த ஊரை காக்குற குளமாதா, எல்லாருக்கும் தெரியாதா? இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து. அதை முட்டு விட்டு வந்து கேக்குதடி இந்த பூந்தோப்பு. பாட்டுக்காக பொழப்பு நடத்தல, பொழப்புக்காக பாட்டு படிக்கல, பாட்டோட பொழப்பும் நடக்குது. பணத்தை போட்டு வாங்க முடியுமா? பாட்டு சரக்கு வேலைக்கு கிடைக்குமா? அண்ணாச்சியே தெரியுமா? அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, எல்லாருக்கும் நல்ல பிள்ளை, உள்ளபடி நெஞ்சுக்குள்ள வம்பு தும்பு கள்ளம் இல்ல, ஆராட்டம் ஓடுதெந்தன் வாழ்க்கை. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து. அதை முட்டு விட்டு வந்து கேக்குதடி இந்த பூந்தோப்பு. இத பாட்டு கட்டி பாட சொல்லுதடி இந்த ஊர் காத்து. அதை முட்டு விட்டு வந்து கேக்குதடி இந்த பூந்தோப்பு. இந்த ஊர் காத்து, இந்த பூந்தோப்பு. தம்பி பாட்டை கேட்டாலே மாடு தன்னால பால் கறந்துரும் போலயே. அது எப்படி கறக்கும்? நம்ம தான் கறக்கணும். ஆனாலும் உங்களுக்கு பாட்டுன்னா அவ்வளவு பிடிக்குது என்ன தம்பி? உங்க பாட்டுன்னா எங்களுக்கும் பிடிக்குது. ரத்தத்திலேயே ஊறி போச்சுன்னே. பால் வண்டி வந்துருச்சானே, இங்க 2 கேனை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் லோடு ஏத்திருங்க. ஆட்டோ ஏத்திடுவோம். நான் அப்போ 2 கேனை மட்டும் வாசல்ல கொண்டு போய் வைக்கட்டுமா? வைங்க தம்பி, நான் இதை வண்டியில் ஏத்திட்டு வந்துடுறேன். தங்க பிள்ளை, என்னடி சாப்பிடுங்கடி. தைப்பொங்கல் வரப்போகுது, உங்க கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்போமா? சமத்து. லட்சுமிக்கு வேற என்ன வேணும்? பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலந்து எடுத்துட்டு வரட்டுமா? இத முதல்ல சாப்பிடுவீங்களா? அதுக்கப்புறம் ஊற தண்ணி தொட்டிக்கு கூட்டிட்டு போகலாம். நல்ல பிள்ளை, சமத்து குட்டி. பார்த்தாச்சா நம்ம கருப்பு தம்பிய? என்றென்றும் காதல்ல கருப்பண்ணனும் முத்துக்காளண்ணனும் 1 வருஷம் வித்தியாசத்தில் பிறந்திருக்காங்களா? இந்த சீரீஸில் கருப்பு தம்பியும் முத்துக்காள தம்பியும் ட்வின்ஸு. 2 பேருமே 11th படிக்கிறாங்க. இப்போ அரை பரிச்சை லீவு. இப்போ இவங்க வீட்டில் யார் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான ஆளை காணும். யார்? கருப்பன் தம்பியோட அவங்க அப்பா. அவர் மலைக்கு போயிருக்காரு. வரட்டும். அநேகமாக என்றென்றும் காதலில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அங்கே என்ட்ரி ஆகுறாரான்னு தெரியலை. பார்ப்போம், வரட்டும். அப்புறம் நான் உங்கள் வீரா. நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். என் கூடயே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குமே, அது எங்கே இருக்குன்னு அப்புறம் போய் பார்ப்போம். இவங்களுக்கு 2 தொழில். ஒன்று இந்த மாட்டு பண்ணை,
இன்னொன்று அங்கே ஒரு மளிகை கடை இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் அப்புறமா. சரி வாங்க, அப்படியே பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். பார்வதி, பார்வதி. இந்த வாரங்க. என்னங்க? மல்லிகை தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். கரும்பு வெட்ட ஆள் வந்தான்னா மல்லிகை தோட்டத்துல நான் இருக்கேன்னு சொல்லி அங்க அனுப்பு. காப்பி ஒன்றும் குடிக்கல, குடிச்சிட்டு போங்க. இந்த வீட்டுக்கு குமரிக 2 பேரும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறேன்னு போன ஆளுகளே வந்துட்டாளுகளா? 2 பேரும் வந்துட்டாங்க. இந்த இப்ப பால் வாங்க அனுப்பிடுறேன். ஆமா, இவங்க எந்நேரம் பால் வாங்கிட்டு வந்து நீ காப்பியை போட்டு நான் குடிச்சிட்டு போக போ, நான் கடையில குடிச்சுக்கிறேன். மலரே, என்னம்மா? பால் வாங்கிட்டு வாமா, நேரம் ஆச்சு. பால் வாங்கணுமோ? அச்சச்சோ. எம்மா, என்னடி எங்கிட்டு இருந்து வர? எம்மா, பால் வாங்க இன்னைக்கு நானா போகணும்? இன்னைக்கு நீ வாங்குற மாதிரி தானே? எம்மா, இன்னைக்கு நிலாவை போக சொல்லுங்கம்மா. நேத்து தானே அவ போய் வாங்கிட்டு வந்தா, இன்னும் அவ நாளைக்கு தான் போவா. நீ சொன்ன போவாளா? அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கெல்லாம் தெரியாது, நான் தூக்கால எடுத்துட்டு வந்து வச்சிருவேன். பால் இன்னும் 10 நிமிஷத்துல வந்தாகணும். இந்தா பிடி, எப்பவும் போல 1 லிட்டரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு பால் வந்தாகணும். எம்மா, என்னாச்சு மலர்? நிலா, இன்னைக்கு நீ போய் பால் வாங்கிட்டு வரியா? நேத்து தானே நான் போனேன். ப்ளீஸ் நிலா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ போ, நாளைக்கு நான் போறேன். ஏன் நீ இன்னைக்கு போனா என்ன? இன்னைக்கு அத்தை வீட்டுல யார் பால் கறக்கிற மாதிரின்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. திங்களும் செவ்வாயும் புதனும். ஆமா, இன்னைக்கு பெருசா? ஆமா நிலா, அப்பவே பாட்டு சத்தம் கேட்டது. சரி இருக்கட்டும், நீ என்ன அத்தை வீட்லயா போய் பால் வாங்க போற? இப்ப சண்டையில இருக்கோம், பேச மாட்டோம்ல, அப்புறம் எப்படி அங்க போய் வாங்குவ? அதெல்லாம் ஒரு விஷயமா நிலா? இவங்க போன வாரம் சண்டை போட்டுக்குவாங்க, இந்த வாரம் சேர்ந்துக்குவாங்க, இந்த வாரம் சேர்ந்துக்குவாங்க, அடுத்த வாரம் சண்டை போட்டுக்குவாங்க. இவங்க சண்டையெல்லாம் ஒரு கணக்குலயே எடுத்துக்க கூடாது. அப்புறம் என்ன? ஒரு வாரமா நாங்க 2 பேருமே சண்டை, பேசிக்கிட மாட்டோம். போச்சா? எதுக்கு? சொல்ல மாட்டேன். அப்ப நானும் பால் வாங்க போக மாட்டேன். போயிட்டு வா நிலா. இங்க பாரு, நீங்க 2 பேரும் சண்டைன்னு சொல்ற, நீ இப்ப அங்க பால் வாங்க போறதும் கிடையாது, அப்புறம் எதுக்கு பயப்படுற? அதனாலதான் பயப்படுறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான்லாம் போக மாட்டேன். நேத்தும் நான் தான் போனேன், இன்னைக்கு நான் தான் போகணுமா? அப்ப நாளைக்கு நான் தான் போகணும். நாளைக்கு வேணா நான் போறேனே. அப்ப 2 நாள் நான் தானே போனேன். நீ என்னமோ எங்கேயோ போய் பால் வாங்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ வாசல்ல போய் நிக்க போற, பால் வண்டிக்காரரு வரப்போறாரு, வாங்கிட்டு வரப்போற. இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறியே? போனிலா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். போ, நானே போறேன். போய்க்கோ. இப்ப பேசிட்டு போனாங்கல்ல மலர் பாப்பா, நிலா பாப்பா, அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. அதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல பார்வதி, பரமசிவன், அவங்க அப்பா அம்மா. சண்டை சண்டைன்னு பேசினாங்களே, என்ன சண்டைன்னு தானே யோசிக்கிறீங்க? பெருசாக சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க 2 குடும்பத்துக்கும் வாரத்துக்கு வாரம் சண்டை வரும். நம்ம மலர் பாப்பா சொன்ன மாதிரி இப்போ ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அது ஒன்றும் பெரிய சண்டையெல்லாம் கிடையாது, ஒரு உப்பு பெறாத விஷயம். அதை என்னன்னு அப்புறமா பார்ப்போம். அதே மாதிரி கருப்பந்தம்பிக்கும் மலர் பாப்பாக்கும் ஏதோ சண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் என்னன்னு நம்ம அப்புறமா பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், தோட்டத்துக்கு போகிறேன்னு மலர் பாப்பா அவங்க அப்பா பேசிட்டு போனார்ல, என்ன தோட்டம்னா எங்கள் ஊரில் வேறு என்னங்க விளைய போகுது? இந்த பக்கம் கம்பு, இந்த பக்கம் கேப்பை, இந்த பக்கம் மல்லிகைப்பூ, அந்த பக்கம் கரும்பு, அவ்வளவுதேன். எங்கள் ஊரில் நெல்லெல்லாம் விளையாது. கம்பு, சோளம், கேழ்வரகு, மல்லிகைப்பூ, அப்புறம் கொத்தமல்லி, கத்தரிக்காய், தக்காளின்னு காய்கறி எல்லாம் கொஞ்சம் நிறையா விளையும், அவ்வளவுதேன். ஏதோ அதிசயமாக எங்கள் ஊர் மண்ணுக்கும் கரும்பு விளையுது, அதுவும் ஒரே ஒரு தோட்டத்தில் மட்டும்தான் விளையுது. அங்கதான் போறாங்க. பறவு என்ன, அவன் அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்துட்டான். அவ ஆத்தாக்காரி சும்மையா விட்டா? சும்மா எங்க விட்டா, விளக்கமாத்த எடுத்து 4 சாத்து சாத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள விட்டா. ஏத்த மலரு, பால் வாங்கையா போற? உங்க அண்ணங்காரனுங்க, அவனை போக சொல்ல வேண்டியது என்ன பால் வாங்க? அண்ணனை காலையில இருந்தே வீட்டுல காணோம்.
சரி போ. இவளுக்கு பின்னாடி பிறந்தவ உக்காந்துட்டான், இவன் இன்னும் உட்கார காணும். 9ஆப்பு போயிட்டா. என் பேத்தி அப்படியே என்னைய மாதிரி வடக்கு தெரு ஜோசியக்காரன் கூட சொல்லியிருக்கான். என் பேத்தி 14வது வயசுலதான் உட்காருவாளாம். இந்த காலத்து பிள்ளைய பூரா என்னத்தை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் என்னத்தையாவது சாப்பிட்டுக்கிட்டு 9 வயசுல 10 வயசுலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. சின்னவ 13 வயசுல உட்காந்தாளா, இவ 14ல் உட்கார போறா. அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த ஜோசியக்காரன் சொன்னா சரியா இருக்கும். இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுமா? இந்த உட்காந்துருக்குல்ல பாட்டி, இது கோமதி பாட்டி. நம்ம மரகதம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அம்மா. இந்த உட்காந்துருக்காருல பெருசு, இவர் பேர் அருணாச்சலம். நம்ம மரகதம்மா வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவருக்கு அப்பா. மரகதம்மாவோட மாமனார், கருப்பந்தம்பியோட தாத்தா. இந்த உட்காந்துருக்குல்ல கோமதி பாட்டி, இவங்களுக்கு அண்ணே. குழப்புதா? இந்த உட்காந்துருக்காங்கல்ல 2 பேரும், இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. இந்த கோமதி பாட்டி இருக்காங்களே, இவங்க மக மரகதம்மாவை தான் அண்ணன் மகனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அம்மா ஒன்று உயிரோடு இருக்காங்க, உள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள பார்க்க போகிறதில்ல, தேவைப்படும் போது பார்ப்போம். இந்த கோமதி பாட்டி இருக்கே, இது ஒரு ஜோசிய பைத்தியம். இந்த தாத்தா இருக்காரே, இவர் ஒரு டிவி பைத்தியம். இப்போ ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அது வேற ஒன்றும் இல்லை, டிவி சீரியல் தான். மலர் பாப்பா கிட்ட உங்கள் அண்ணன் எங்கன்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு 2 அண்ணன். ஒன்று நம்ம வள்ளி அண்ணன், இன்னொன்று நம்ம குமார் அண்ணன். அதுக்கப்புறம் பிறந்தவங்க இவங்க 2 பிள்ளைங்க. யார்? நம்ம மலர் பாப்பாவும் நிலா பாப்பாவும். ஆக மொத்தத்தில் இவங்க ஒரு பெரிய கூட்டு குடும்பங்க. ஒரே வீட்டில் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் எல்லாருக்குமே பக்கத்து பக்கத்து வீடு தான். ஒரே மாட்டுக்க மனம் வாங்கி கட்டி போட்டுட்டாங்க. கூட்டு குடும்பம்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரு. எல்லாம் ஒன்று சேரும்போது அது எப்படி ஒரு கலவையாக இருக்கும், அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. நான் வரிசையாக ஓராளையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். அது வரைக்கும் அப்பப்போ இப்படி நடுவில் வந்து பேசுவேன், மன்னிச்சுக்கோங்க. தொந்தரவாக நினைக்காதீங்க, போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் உங்களுக்கு புரியாது இல்லாட்டி, அதுக்குதான். குந்தத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம், அங்கே குண்டலமா பெண்களெல்லாம் கொண்டாட்டம், கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம். டியூட், 5 மணிக்கு எந்திரிச்சு கடையை திறந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. வரிசைய கிளவிகளா வராங்க. வெயிட் கபி, வருவாங்க. இந்த வந்துட்டல்ல என் செல்லக்குட்டி. என்ன கோமு, காலங்காத்தாலேயே நீ கடைக்கு வந்திருக்க? குளிக்கிற சோப்பு வாங்க வந்தேன். அப்படியா? என்ன சோப்பு வேணும்? உனக்கு தெரியாதா? தெரியாதுல்ல. நீ என்னைக்கு குளிக்கும் போது என்ன கூப்பிட்டுருக்க? कभी कभी मेरे दिल में आयाल हाय. இப்படி எல்லாம் பேசினா எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஏய், இப்ப எதுக்கு அழற? நான் எப்பவும் உங்க கடையில தானே சோப்பு வாங்குவேன், அதான் உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். சரி சரி, என் செல்லக்குட்டி கோமு அழக்கூடாது, கண்ணத்தோட. கபி, என் செல்லக்குட்டி கோமு என்ன சோப்பு வாங்குவா எப்பவும்? அந்த செல்லக்குட்டி அந்த சோப்பு, இன்னொரு செல்லக்குட்டி இன்னொரு சோப்பு, இந்த செல்லக்குட்டி என்ன சோப்பு தெரியலையே டியூட். பச்சை கலர் சோப்புன்னு நினைக்கிறேன். அதுல கூட இப்படிதான் ஒரு பிள்ளை மூஞ்சி நீட்டிக்கிட்டு நிற்கும். அப்புறம் அவங்க அம்மா அந்த சோப்பு எடுத்து கொடுத்த உடனே அதை போட்டு குளிச்சுட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுரும். அப்படின்னா அந்த சோப்பு ஏன் கோமு செல்லக்குட்டிக்கு சரியா வராது. ஏன் செல்லத்துக்கு லக்ஸ் தான் சரியா வரும். என்ன கோமு, லக்ஸ் வாங்கிக்கிறியா? அது நான் போட மாட்டேனே. இந்தா, அந்த சோப்பை பத்தி உனக்கு தெரியாதா? அதை போட்டா நீ சினிமா ஸ்டார் மாதிரி ஆயிடுவ. பாலிவுட் ஹீரோயின்ஸ் எல்லாம் அதைத்தான் போடுறாங்க. கபி, எடு ஒரு லக்ஸ. இந்தா, இத போட்டு குளி. அடுத்த ட்ரீம் கேர்ள் நீதான். இதா, அப்ப நான் இதை போட்டு குளிச்சுட்டு வரேன். எம்புட்டு ஏன் கோமு செல்லக்குட்டிக்கு எல்லாமே ஃப்ரீ தான். போ, போய் குளிச்சுட்டு வா. தேங்க்யூ. ஓகே. டியூட், நீங்க கடைக்கு வர்ற பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி ஓசையாவே எல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது. சோலி முடிஞ்சது. ஹே, என் அடுத்த செல்லக்குட்டி வந்துருச்சு.
செல்லக்குட்டிக்கு என்ன வேணும்? குரங்கம்மா இருக்கு சீயக்காய் வேணும்.